அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன். அம்மா பஅத் ஃபக்கத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஸதகல்லாஹுல் அஸீம். وقال النبي رسول الله صلى الله عليه وسلم عن عائشة رضي الله عنها أن رسول الله صلى الله عليه وسلم ذات ليلة في المسجد فصلى بصلاته ناس ثم صلى من القابلة إلى آخر الحديث. رواه البخاري. காடுகளிலும் மேடுகளிலும் பனிபருந்த நாடுகளிலும் பாலைகளிலும் சோலைகளிலும் பனிபருந்த தேசங்கள் எல்லாம் ஆளுகின்ற ஆட்சி செய்கின்ற அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலை மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த ஷாபான் மாதத்தினுடைய 5வது வார இறுதி ஜும்மாவிற்கு வந்திருக்கக்கூடிய வரவிருக்கும் வந்து கொண்டிருக்கும் அனைத்து முஸ்லிமான முஃமினான அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம் அனைவர்கள் மீதும், இல்லங்களிலே இருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் எப்பொழுதும் குறையில்லாமல் அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற நற்பாக்கியம் பெற்ற நற்பாக்கிய சாலிகளாக அல்லாஹு தாலா நம்மிலே உள்ள பெரியவர்களுக்கும் அல்லாஹு தாலா நீண்ட ஹயாத்தையும், நம்மிலே உள்ள நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தையும், யாருக்கெல்லாம் பொருளால் உடலால் எந்தெந்த கஷ்டங்களிலே துன்பங்களிலே துயரங்களிலே இருக்கின்றார்களோ அவர்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா நீக்கி கடனில்லாத வாழ்க்கையும் நிம்மதியோடு அல்லாஹ் தந்து அருள்வானாக. ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்து அருள்வானாக என்று துஆ செய்தவனாக, புனித ரமலானே வருக, உன் அருள் எங்கள் அனைவர்களுக்கும் தருக என்ற துஆவோடு தலைப்பின் துஆவோடு என்னுடைய உரையை நிகழ்த்த ஜும்மாவுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த ஜும்மாவுடைய நாள் ஷாபான் மாதத்தினுடைய இந்த இறுதி ஜும்மாவாக இருக்கிறது. அடுத்த வாரம் நாம் ரமலானுடைய ஜும்மாவிலே இருப்போம் இன்ஷா அல்லாஹ். நோன்பாளியாக அல்லாஹு தஆலா அந்த ஜும்மாவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் தருவானாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாபெரும் அருட்கொடை நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர், ஒன்றுக்கு 700 மடங்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் நாம பார்க்கலாம், ஏதாவது ஒரு கடைகளிலே ஆஃபர் என்று போடுவார்கள். உம்ராவுடைய ஆஃபர் இருக்கும், ஹஜ்ஜினுடைய ஆஃபர். உதாரணம் உம்ராவுடைய ஆஃபர், உதாரணமா ஒருத்தர் 1 லட்ச ரூபான்னு போடுறாங்கன்னு சொன்னா இன்னொருத்தர் ஒரு 80,000 சொல்லுவாங்க. உடனே நம்ம மக்கள் என்ன பண்ணுவோம், 20,000 மிச்சம் ஆகுதே இல்லையா, அந்த அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், அந்த உம்ராவுடைய ஆஃபர்ல அந்த ஒரு 20,000 நமக்கு ஆஃபர் கிடைக்குது, அந்த ஆஃபர்ல என்ன செய்வோம், அந்த அமல் செய்வோம். கவர்மெண்ட் என்ன செய்யுது, உங்களுக்கு மாசத்துல ஒரு 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை தரப்படும் சொன்னோன்னு நம்ம என்ன செய்யறோம், எல்லோரும் அதை மனு தாக்கல் செய்தோம். அதனுடைய உரிமையை நாம் என்ன செய்தாங்க, நம்மளுடைய மக்கள் பெற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்துல ஆஃபர் இருக்குன்னு சொன்னாலே நம்ம எல்லாம் அது ரொம்ப ஆர்வமா இருப்போம். யாராச்சும் ஆர்வம் இல்லாம இருப்போமா?
யாராச்சும் நம்ம இல்லை அதெல்லாம் எனக்கு ஆஃபர் வேணாங்க அப்படி சொல்லுவோமா? அதுபோல் அல்லாஹு தஆலா இந்த ரமலான்ல 1க்கு 700 மடங்கு ஆஃபர். இப்போ உதாரணமா ஜவுளி கடையில் போனா 1000 ரூபாய்க்கு எடுத்தா உங்களுக்கு ஒரு 1000 ரூபா பொருள் நீங்க எடுத்தீங்க சொன்னா ஒரு 100 ரூபாய் கிஃப்ட்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா, எக்ஸ்ட்ரா ஒரு 2000 ரூபா, 2000 ரூபா எடுத்தா இந்த ஆஃபர். இந்த போல உலகத்துல நமக்கு கிடைக்குது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய ஆஃபர் என்ன? 1க்கு 700. என்னது? 1க்கு 700 மடங்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை தருவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த ரமலான் நம்மை நோக்கி வந்து விட்டது. அதற்காக வேண்டி நம்முடைய அமல்களை இன்ஷா அல்லாஹ் தயாரிப்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய அமல்களிலே மிக முக்கியமாக ஃபர்லான நோன்பு. ரமலான் அடைந்து விட்ட பிறகு அந்த நாளை நாம் நோன்பாளியாகவே இருக்க முயற்சி செய்ய வேண்டும். முடிந்த அளவுக்கு நோன்பு விடக்கூடாது. உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொன்னா அதற்காக வேண்டி மருத்துவ உடனே 1 நாள் 2 நாள் பாருங்க, அடுத்த நோன்பு அடுத்த நாள் என்ன செய்யணும்? கண்டினியூ பண்ணணும். இப்படியாக நம்முடைய அமல்களை வகுக்க வேண்டும். நம்முடைய ஃபர்லான நோன்பை விடக்கூடாது, ஃபர்லான தொழுகையில விடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு வக்து தொழுகையும் பிற்படுத்தியோ அல்லது அந்த தொழுகை விட்டு என்ன செய்யக்கூடாது? இருந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில இந்த ரமலானை முழுமையாக இன்ஷா அல்லாஹ் நான் அடையணும். கடந்த ரமலான்ல ஒரு 10 வக்து தொழுகை என்னை விட்டு என்னாச்சு? அது மிஸ் ஆயிடுச்சு. எனவே வரக்கூடிய ரமலான் அது கூட அந்த 10 வக்து தொழுகை கூட என்ன செய்யக்கூடாது? மிஸ்ஸே ஆகக்கூடாது. அந்த ஒரு வக்து தொழுகை கூட அதை நான் தவற விடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் நியத்து வைப்போமா? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அல்லாஹு தஆலா அடுத்ததாக இந்த ஃபர்லான தொழுகை, ஃபர்லான நோன்பு, அடுத்தது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அமல்கள் சுன்னத்து தராவி, அடுத்து சக்காத் இருக்கிறது. அது வசதி உள்ள நம்மள யாரெல்லாம் வசதியா இருக்கிறோமோ இப்பொழுது என்ன செய்யணும் சொன்னா அதற்கான கணக்கீடு செஞ்சிடணும். இந்த 1 நாள் 2 நாள் இருக்குது, அந்த ரமலான்ல உட்காந்துட்டு நோன்பு வச்சுட்டு நம்ம அங்க களைப்பா இருக்கும். அந்த ரமலான் என்ன செய்யணும்? நம்முடைய இந்த சக்காத்தெல்லாம் கொஞ்சம் கணக்கு பண்ணிடணும். எவ்வளோ பொருளாதார எங்கெல்லாம் வைத்திருக்கின்றோம், எதில் நம்முடைய பொருளாதாரம் இருக்கிறது, கடையில் எவ்வளோ நம்முடைய பொருட்கள் இருக்கிறது, பேங்கில் எவ்வளோ இருக்கிறது, நம்முடைய தேவைக்கு என்னென்ன இருக்கிறது, கடன்லாம் போக நம்முடைய வீட்டினுடைய தேவைகள்லாம் போக எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த சக்காத்தை நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய உறவுகள், நம்முடைய அக்கா தங்கச்சி, நம்முடைய அண்ணன் தம்பி, முதல்ல உறவுனா தான். தாய் தந்தைக்கு சக்காத்து இல்லை. சுருக்கமாக தான் இந்த செய்திகளுக்காக வேண்டி. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? ரமலானுடைய ஆரம்பத்திலே அவங்களுக்கு ஒரு 10 நோம்பு கழிச்சு 20 நோம்பு கழிச்சு கொடுப்பதை விட ஆரம்பத்தில் நான் கொடுத்தோம்னு சொன்னா ஒரு என்ன ஆகும்? ஒரு அந்த ரமலானுடைய அந்த காலகட்டத்தில் சஹருடைய நோன்புக்கும் சஹருக்கும் இஃப்தாருக்கும் மற்ற ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏழைகளும் சந்தோஷமாக இருப்பதற்கு நாம அல்லாஹ் தஆலா அந்த சக்காத்தை நம்மளே இருக்கக்கூடிய நம்மள இருக்கக்கூடிய நல்ல ஒரு பெரியவர்களுக்கும் வசதியாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை அல்லாஹ்விடத்துல கேட்கணும். யாரெல்லாம் எனக்கு பொருளாதாரத்தை கொடுன்னு கேட்கணும். கேட்கறத குறையே இருக்கக்கூடாது. கேட்கறது என்ன செய்யக்கூடாது? கஞ்சத்தனமே இருக்கக்கூடாது. மனுஷன் கேட்க ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டால் தருவாரான்னு யோசிக்கலாம், தர்றதுக்கு யோசிக்கலாம், அவர் தர்றதுக்கு யோசிக்கலாம். நம்மளும் யோசிப்பான், தருவாரா இவர்கிட்ட போய் நம்ம கேட்கறமே தருவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் 1000 ரூபாய் இல்லை, நீங்க லட்ச ரூபாய் இல்லை, கோடி ரூபாய் கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நீங்க நாம எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பான், எதை கேட்டாலும் கொடுப்பான். எதை கேட்டான் கேட்கிற விதம் இருக்கு, அதற்குன்னு முறை இருக்கிறது, அதுக்குன்னு சில நிபந்தனைகள் இருக்கிறது. அதெல்லாம் பல்வேறு அதுக்கு துவான்னு சொன்னா அது ஒரு அரை மணி நேரம் பேசும், சும்மா அதுக்குன்னு தலைப்பு தனி இருக்கிறது. இப்ப ரமலானுடைய காலகட்டத்தில் நாம் செய்யக்கூடிய இந்த 3 ஃபர்லுகள், தொழுகை, நோன்பு, ஜக்காத், இந்த 3 ஃபர்லுகளில் நாம குறைய வைக்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் ஏமாத்தன்னு நினைக்க கூடாது. நோன்பு யாருக்கு? நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ளது. யாருக்கு தெரியாது? தெரியுமா? யாருக்கு தெரியாது? நமக்கு அல்லாஹ்வுக்கு மத்தியில் உள்ள இந்த அமல்கள். அப்ப நம்ம ரகசியமா இருக்கணும். நம்ம நோம்பாளியா என்பது யாருக்கு தெரியும்? நம்முடைய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தெரியும், வெளியில உள்ளவங்க யாருக்கும் தெரியாது. எவ்வளவு பெரிய அமல்! அல்லாஹு அக்பர். அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமுல்லி, நோன்பு எனக்குரியது, ஆனா உஜுஸி பிஹி, அதுக்கு நான் தான் கூலி அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா கூறுகின்றான். அடுத்ததாக சுன்னத்துக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ்.
பல்லான தொழுகெல்லாம் முடிஞ்ச பிறகு உடனே வீட்டில் போயிட்டு தஹஜ்ஜத் எழுந்திரிக்கணும். அதெல்லாம் அமலுக்கு கொஞ்சம் இரவுல கொஞ்சம் முன்னேரத்தில் கொஞ்சம் நேரம் நம்ம அமல் செய்யணும். தராவீஹ் என்று ஒன்று இருக்கின்றது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ரமலானுடைய காலத்தை ராத்த லைலத்தின் ஃபில் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு ரமலானுடைய காலத்தில் வந்தாங்க. ரமலானுடைய காலமாக இருக்கும். அப்போ என்ன செய்ய ஃபஸல்லா பி ஸலாத்திஹி நாஸுன், மக்களுக்கு என்ன செய்த தொழுக வைத்தார்கள். சும்ம ஸலாம் இலல் காபிலத்தி ஃபகஸுரன் நாஸ், கிப்லாவை நோக்கி என்ன தொழு வைக்கிறாங்க. மக்கள்லாம் கூட்டமாக வருது. இரவு நேர தொழுவுன்னு சொன்னாலே ஜமாத்தா வைக்கிறாங்க. நபி பின்னாடி தொழுவதே மக்கள் பாக்கியமாக கருதுவாங்க. அப்போ என்ன செய்ய மக்கள்லாம் வராங்க. சும்மச்சத்தமி மினல் லைலத்தி சாலியத்தி, 3ஆம் நாள் 2ஆம் நாள் அதே மாதிரி கூட்டம், 3ஆம் நாள் ஒராபியாத்தி 4ஆம் நாள் கூட்டம் இருக்கிறதுக்கு குறைஞ்சுதான்னு சொன்னால் அதிகமாச்சு. நம்மளை போல இல்லை. முதல் நாள் கூட்டமாக இருக்கும், 2ஆம் நாள் கொஞ்சம் குறையும், அடுத்த நாள் கொஞ்சம் குறையும், அதோட முடிஞ்சிட்டு அதோட 27 அப்படி ஆயிடக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்று. அப்பெல்லாம் நம்ம மக்கள் இல்லை, நம்ம மக்கள் நம்ம மங்களப்பட்ட மக்களே இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். அதனால இபாதத்துலும் எப்பொழுது இருக்கு அல்ஹம்துலில்லாஹ் கூட்டமாக இருக்கும். 27 கொஞ்சம் ஸ்பெஷலாக எல்லோரும் வந்துடும். அங்கங்கே தொழுவுறவங்க கீழே வீதி மேலே வீதி பள்ளியாசலாம் எல்லாம் கூட்டமாக ஆயிரும். மேலே ரெண்டு மற்ற பள்ளியாசம் நடக்காது, தராவி என்ன செய்யும், சில பள்ளியாசம் நடக்காது, அங்கே ஒன்றா சேர்ந்துருவாங்க, அமல்களுக்காக வேண்டி சேர்ந்துருவாங்க. அப்போ கூட்டமாக தெரியுமா இல்லையா? எனவே அது தவறாக நினைக்கக்கூடாது. தவறாகல மற்றவங்களால வர முடியாது, எங்காச்சும் இருப்பாங்க. அப்போ இன்னைக்கு நாள் நம்ம பள்ளியாசம் போக நினைச்சு வருவாங்க. நம்ம யாரும் குறையா நினைக்கக்கூடாதுங்க. என்னடா அது 27க்குலாம் 10 நோம்புக்கு வரல, 20 நோம்புக்கு வரல, கரெக்டாக 27க்கு மட்டும் வருது ஒரு கூட்டம் அப்படின்னு நினைக்க கூடாது. அல்லாஹு தாலா யாரு இபாதத்தில் முந்தி போறாங்களோ முந்தி போயிட்டே இருக்கணும். அவங்க போறாங்க, நம்ம போறோம்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் பாக்கியம் கொடுத்துருக்கான். அவங்களுக்கு தரலையே, அவங்களுக்கு சொல்லணும், வாங்க கலந்துக்கன்னு சொல்லணும். அதுபோல தராவியினுடைய தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தொழு வச்சாங்க, 4 நாள் தொழு வச்சாங்க. 5ஆம் நாள் ஃபலம் யஹ்ருஜ் இலைஹி, மக்கள்லாம் கூட்டம் வந்துட்டாங்க. 4ஆம் நாள் 3 நாள் 4ஆம் நாள் வந்துட்டாங்க, மக்கள்லாம் வந்துட்டாங்க. மக்கள் வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வரல. 3 நாள் வச்சாங்க, பார்த்துட்டாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? இது அல்லாஹ் பரல்லாக ஆக்கி விடுவான் என்ற அச்சத்தின் காரணம் வரலன்னாங்க. பரல்லாக ஆச்சுன்னா என்ன ஆகும்? தொழுகலைன்னா குற்றவாளி, தண்டனை இருக்கா இல்லையா? சுன்னத்தை விட்டாலும் குற்றம் இல்லைங்க, நஃபில விட்டாலும் குற்றம் இல்லை. செஞ்சா சிறப்பு, பதவி உயர்வு அல்லாஹ்விடத்துல. நஃபில் செஞ்சா சிறப்பு, அல்லாஹ்விடத்துல உயர்ந்த அந்தஸ்து இம்மையிலும் மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கு பல்வேறு சிரமங்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி பல்வேறு அமல்கள் ஐங்காலத்தோடு இருக்கே இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு எவ்வளவு இலகா ஆக்கி கொடுத்துருக்காங்க. அல்லாஹு அக்பர். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாலும் இல்லை நான் செய்வேன், என் உம்மத்து செய்வாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களா? தெரியும், நபிக்கும் தெரியும், நபி தொழுவார்கள், நபியுடைய சஹாபாக்கு தோழர்கள் தொழுவார்கள். அதுக்கு அடுத்து வரணுமே இல்லையா? அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தெரியும். காலங்கள் போக போக மாறு ஈமானுடைய விஷயங்கள் இருக்கு. அதற்காண்டி அப்ப நபி எல்லா காலத்தும் அப்ப அந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய உலமாக்கள் இமாம்கள் என்ன தர்த்தி பண்ணும், தர்பியத்து பண்ற வேண்டிய வேலைகள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு முதல்ல பல்லான இபாதத்தை இலகு ஆக்கி கொடுத்தார்கள். அடுத்து சுன்னத்து, இந்த தராவீஹ் என்பது அது வரைக்கும் மக்கள்லாம் தொழுதுட்ட பார்த்து எல்லாம் ஆர்வமா இருந்தாங்க. இதுமேல இது வேணாம்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வீட்டிலே இருந்துட்டாங்க. அப்ப சஹாபாக்கள் இடத்துல சொல்லும் பொழுது, இது நான் வந்தேன் என்று சொன்னால் ரப்பு என்ன செஞ்சிருவான், படைத்தவன் நம் மீது கடமையாக ஆக்கி விடுவார். அப்ப ஆக்கிவிட்டால் சிரமம் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லௌலான அஷுக்காலா உம்மத்தில் அமர்த்தும் பிஸ்ஸிவாக்கி வல் வித்ரி மின தஹஜ்ஜத், அதாவது என் உம்மத்துக்கு மட்டும் சிரமம் இல்லைன்னு சொன்னா 2 விஷயத்தை நான் ஏவி இருப்பேன். ஒன்று, மிஸ்வாக் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்து விட்டு தொழுகணும்னு எழுதி கடமையாக்கியிருப்பேன். 2வது வித்ரு தொழுகை இருக்கே இல்லையா, தஹஜ்ஜத் அதிகாலையில் தான் எல்லா தொழுகையை விட ஆகிரு சலாத்தா இருக்குன்னு நான் என்ன செய்திருப்பேன், உத்தரவிட்டிருப்பேன். ஆனால் அதுவெல்லாம் என் உம்மத்துக்கு சிரமம். என் உம்மத்துக்கு சிரமம் இருப்பதன் காரணமாகத்தான் இந்த மிஸ்வாக்கை நான் என்ன செய்யல, வலியுறுத்தல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதும் மிஸ்வாக்கோடு இருப்பார்கள். தன்னுடைய மரணத்தினுடைய நேரத்தில் கூட அந்த மிஸ்வாக்கோடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். ஹதரத் அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மிஸ்வாக்கை செய்ய அவர்கள் தன்னுடைய பற்களில் தேய்த்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள்.
ஹதரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்தில் கண் சிமிட்டுதல் மூலமாக கண் பார்ப்பதை கண்டு உணர்ந்து கொள்கின்றார்கள். தனது உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக்கு விரும்புகின்றார் என்ற அடிப்படையிலே அந்த மிஸ்வாக் என்ன செய்றாங்க, வாங்குறாங்க. அதை தன்னுடைய பற்களால் இன்னும் மெல்லியதாக ஆக்கி நபியிடத்தில் கொடுக்கின்றார்கள். ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பல் சுத்தமாக செல்ல வேண்டும், கலிமா அல்லாஹு தஆலா இறைவனுடைய பொருத்தத்தோடு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்வாக் செய்கின்றார்கள். இப்படி உம்மத்திற்கு பல்வேறு ரீதியில நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரமம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உம்மத்துக்கு சிரமத்தை தவிர்த்து கொண்டிருக்கிறான். உம்மத்துக்கு எதுவுமே சிரமம் இல்லைமா, ஏதாவது சிரமம் இருக்கா? எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்களோ அதற்கு பிறகு இந்த உம்மத்துக்கு எல்லாமே அல்லாஹ் இலவாக ஆக்கி கொடுத்தான். தண்ணீரை கொண்டுதான் உது செய்யணும் இருந்தா என்ன ஆகும்? தண்ணீர் இல்லாத காலகட்டம் வரும்பொழுது நீங்க தைமம் செய்து கொள்ளுங்கள். நின்று கொண்டுதான் தொழுவுன்னு இருந்தா என்ன ஆகும்? கஷ்டமா இருக்குமா இல்லையோ? நம்ம இல்ல வயசா வாலிபத்தை தொழுவோம், வயசான பிறகு தொழ முடியுமா, நிக்க முடியுமா? ஒரு 5 நிமிடம் ஃபஜ்ருடைய தொழுகையில நம்மளால நிக்க முடியுமா? காலைல மயக்கம் வரும், பிபி சுகர், இன்னைக்கு நோய்கள் இருக்கிறது. அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேவை. அல்லாஹ் தஆலா அந்த நோய் இல்லாத வாழ்க்கையை தருவானாக. இப்ப அல்லாஹு தாலாவிடத்துல அல்லாஹு தாலா உம்மத்திற்கு மிகவும் இலகுவாக ஆக்கிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாம். இஸ்லாம் என்பது மிகவும் இலகுவான மார்க்கம், செயல்படுவதற்கு மிகவும் இலகுவானது, கஷ்டம் இல்லாமல் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அதே போல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உம்மத்தினுடைய விஷயத்திலே தராவிஹ் தொழுகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு இந்த உம்மத்து 3 நாள் செஞ்சதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு பள்ளிவாசல் இஷா தொழுகைக்கு பிறகு மக்கள்லாம் தனித்தனியா தொழுதுட்டு இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல மக்கள் என்ன தனித்தனியா தொழுறாங்க, இது சரியா இல்லையே, பார்க்கறது அழகா இல்லை. அங்க ஒரு 4 பேர் அங்க ஒரு 4 பேர் அப்படியே தொழுறாங்க. எல்லாம் ஒன்னா வாங்க, எல்லோரும் ஒன்றா வாருங்க. ஹாஃபிதுல் குர்ஆனை முன்னாடி நிப்பாட்டி வச்சு குர்ஆன் ஓது. தராவீஹ் தொழு 20 ரக்காயத். யார் ஏற்படுத்தியது? உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அப்பொழுது எந்த ஒரு சஹாபியும் இது ஏன் செய்யறீங்க, இது நபி செய்யலையே, நீங்க செய்யலாமா என்று கூட யாருமே கேட்கல. வரலாற்றுல தெளிவா இருக்கு. எந்த ஒரு சஹாபியும் உமர் ரலியல்லாஹுடைய இந்த ஆலோசனை அங்க யாரெல்லாம் இருந்தா? உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள். கலிஃபாக்கள் குலஃபாய் ராஷிதீனில் மஹ்தியின் நேர்வழி பெற்ற நேர்வழி காட்டக்கூடிய கலிஃபாக்கள் 2 கலிஃபாக்கள் இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா பல்வேறு இந்த தீனுக்கு மிகவும் பிரயோஜனமான பல்வேறு விஷயங்கள் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். ஒன்று, நாம் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. இஸ்லாம் அல் குர்ஆன். இன்றைக்கு இந்த அல் குர்ஆன் இருக்கின்றது அல்லவா, இது அல் குர்ஆன். யமாமா யுத்தத்துல 70,000 ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் மௌத்தாயிட்டார், ஷஹீதாகி விட்டார்கள். ஹாஃபில் மௌத்தாயினா என்ன ஆகும்? இப்போ மகல் மேல ஆஃப்ஸாவே இல்லை, என்ன ஆகும்? இருக்கிறது 1 2 3 பேர் தான் இருக்காங்க. 1 2 எண்ணி பார்த்தா ஒரு 3 ஆஃப்ஸா இருப்பாங்க, 2 3 ஆஃப்ஸா, அவ்வளவுதான். நம்ம உள்ள ஹாஃபில்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்னு எண்ணிக்கை பார்த்தா ஒரு 3 பேர் 4 பேர் ஹாஃபில்கள் இருக்கிறோம், அவ்வளவுதான். ஹாஃபில்கள் சொன்னா 4 பேர். இவ்வளோ பெரிய ஊர்ல ஹாஃபில்களே குர்ஆனுடைய ஹாஃபில் 4 பேர் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு யமாமா யுத்தத்துல ஷஹீதா, அந்த யமாமா யுத்தத்துல ஷஹீதா ஆகிறார். இது உமர் ரலியல்லாஹு அவருக்கு கவலையாக இருக்கிறது. ஹாஃபில்கள்லாம் இறந்துட்டா குர்ஆனை பாதுகாக்கணும் இல்லையா? அப்ப குர்ஆன் உள்ளத்தில் இருந்தது, சில ஏடுகளை, சில ஓடுகள்ல இருந்தது, சில பேரித்த மட்டைகள் சஹாபாக்கள் எழுதி வைத்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கிட்ட சொல்கின்றார்கள், குர்ஆனுடைய ஹாஃபில்லாம் மௌத்தாகிட்டாங்க, ஷஹீதாகி விட்டார்கள். எனவே நாம் குர்ஆனை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு என்னுடைய ஒரு கருத்து, குர்ஆனை ஒரு மொத்தமாக ஏதாவது ஒரு புத்தகமாக ஒரு நூல்வடிகளாம் கிடையாது, ஏதோ மொத்தமா கொண்டு வரலாம், அங்கங்க பிரிந்து இருக்கலாம், ஒன்னா சேர்க்கலாம், மக்கள் படிப்பதற்கு அப்படின்னு சொல்லி. நான் செய்ய மாட்டேன். நபி செய்யாத நான் செய்ய மாட்டேன். நபி என்ன செஞ்சாங்களோ அதுதான் நான் செய்வேன். இது நபி செய்யலையே, நான் எப்படி செய்வது? இல்ல, இப்படியே நம்ம விட்டுதுன்னு சொன்னா அப்ப அடுத்தடுத்த ஹாஃபில்கள் உருவாக்கிட்டே இருக்கணும். அது ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனா நம்முடைய கைகளை ஏடுகள் ஆங்காங்கே இருக்கிறது.
அது ஒன்றாக சேர்க்க வேண்டும், குரானை ஒன்று சேர்க்க வேண்டும். அதற்கு இது ஒரு என்னுடைய கருத்து ஆலோசனை. 1க்கு 2 தடவை 3 தடவை ஆலோசனை நடைபெறுகிறது. யாரும் வேண்டான்னு சொல்ல சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் குலஃபாய் ராஷிதீன் மஹ்தியீன அர்பா, நேர்வழி பெற்ற 4 கலீஃபாக்கள் இருக்கிறார்கள். சொர்க்கத்திற்கு நன்மாராய கூறப்பட்ட சஹாபாக்கள் 10 சஹாபாக்கள், அஷரத்துல் முபஷ்ஷரா 10 சஹாபாக்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம். அவர்கள் சொர்க்கவாதிகள், நரகத்துக்கு போக மாட்டாங்க. அந்த 4 கலீஃபாக்களும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது யாரும் மறுக்கல, சரி நல்ல விஷயம் தான். ஹலரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு பெரிய ஹாஃபில், குவத்தி ஹாஃபில், மனன ஆற்றல். அந்த ஹாஃபில் அவர்களுடைய தலைமையில குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் இருக்குது, யார் இடத்துல இருக்கிறதோ அந்த வசனங்களை ஒன்று திரட்டுங்க. புகாரி ரஹ்மத்துல்லாஹி பற்றி எல்லோருக்கும் தெரியும் நினைக்கிறேன். புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் குர்ஆனுக்கு அடுத்து ஒரு ஆதாரமான ஒரு நூல் இருக்கிறது சொன்னா அது புகாரி ஹதீஸ் தான். புகாரினுடைய இமாம் எழுதி அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ். ஒரு ஹதீஸ் எழுதுவதற்கு பல 1000 கிலோமீட்டர்கள், ஒரு இடத்துல இல்ல, ஒரு ஹதீஸ ஒரு இடத்துல கேட்க மாட்டாங்க, 10 பேர்கிட்ட கேட்பாங்க, 10 ஊருக்கு பயணிப்பாங்க. 10 ஊர்னா இங்கிருந்து அகரை அடிச்சு உளுந்தூர்பேட்டை அப்படிலாம் இல்லை. இங்கிருந்து போனோம் மக்காவுக்கு போனோம், மதினாவுக்கு போனோம், மதினாந்து பகதாதுக்கு போனோம், பகதாது யமனுக்கு போவாங்க, ஷாம் தேசத்துக்கு இப்படி போவாங்க. தூரமா இருக்கும், 1000 கிலோமீட்டர். ஒவ்வொரு இங்கிருந்து டெல்லி போனா போயிட்டு வர முடியுமா? போயிட்டு வரதுக்குள்ள ஒரு 10 நாள் ஆயிரும். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு 3 நாள். அன்னைக்கு எப்படி இருக்கும்? அதுபோல ஹதரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒரு வசனம் யாராச்சும் இருக்கும், 5 வசனம் வச்சிருப்பாங்க, ஒரு சூறா வச்சிருப்பாங்க. இந்த சூறா போல 10 பேர்கிட்ட கேட்பாங்க, இது சரியா இருக்கிறதா, இந்த வசனத்தினுடைய ஆயத்துகள் சரியா இருக்கிறதா, அதனுடைய நுகத்தாக்கள் சரியா இருக்கிறதா, அல்ஹம்து, அது அல்ஹம்து தானா? உதாரணத்துக்கு சொல்றேன், சயகுலு சுஃபஹாஉ மினன் நாஸி மா வல்லாஹும் லன் தனா தில்க ருசுல் ஃபல்லல்னா பாதஹும் அலா பாலின் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வல் முஹ்ஸனாத்து அந்த வல் முஹ்ஸனாத்து மிம்மா ரஸககுமுல்லாஹ் லா யுஹிப்புல்லாஹு ஜஹர பிஸ்ஸூஇ வைதா சமியு வலவ் அன்னா. இப்படியாக 30 ஜுஸுக்கள், 6666 ஆயத்துகள், 114 சூறாக்கள். இதற்காக பல்வேறு முயற்சிகள், மிகப்பெரிய சிரமம். ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, எல்லா இரவுகளும் எல்லா பகலும் பல நாட்களாக அதற்காக வேண்டி முயற்சி செய்து குர்ஆனை ஒன்று சேர்க்கின்றார்கள். ஹத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்தில். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மூலமாக அல்லாஹ் தஆலா இன்னைக்கு நம்ம மகாம் இப்ராஹிம் இருக்கே இல்லையா, அங்க 2 ரக்காத் தொழுறோமா இல்லையா? இது யார் செய்தி தெரியுமா? யார் நினைச்சாங்க தெரியுமா? மகாம் இப்ராஹிம் நம்ம 2 ரக்காத் அங்க தொழுறோம். தவாஃப் செய்த பிறகு உம்ராவுக்கு போகணுமா இல்லையா? அந்த உம்ரா தவாஃப் செய்த பிறகு மகாம் இப்ராஹிம்ல 2 ரக்காத் தொழுவோம். அந்த 2 ரக்காத் தொழுவது யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹுடைய நாவுல அல்லாஹ் பேசுறாங்க. உமர் ரலியல்லாஹு நினைக்கிறாங்க, இங்க ஒரு 2 ரக்காத் தொழுதா நல்லா இருக்குமே. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கினான். என்ன வசனம்? வத்தஹது மின் மகாம் இப்ராஹிம் முஸல்லா. மகாம் இப்ராஹிம் அதிலே நீங்கள் தொழுகும் இடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். உமர் ரலியல்லாஹு நினைச்சதை அல்லாஹ் வசனமாக அல்லாஹ் கேட்டான். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா நபிய பாதி, லா நபிய பாதி, எனக்கு பிறகு நபி கிடையாது. இன்னைக்கு நிறைய சில நபின்னு சொல்லி நிறைய பேர் வாதிட்டு போயிட்டான், மௌத்தாயிட்டான். அது போல வருவாங்க. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு நபி வரமாட்டார்கள். அப்படியே நபி வருவதாக இருந்தால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் நபியாக வரலாம், ஆனாலும் வர முடியாது, நபி கிடையாது, முடிஞ்சிச்சு. ஹத்தமின் நுபுவத், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகுல ஹத்தமின் நுபுவத் என்பது முத்திரையிடப்பட்டு விட்டது. இறுதி நபி அவங்க தான். இது ஏன் சொன்னாங்க சொன்னா, பல்வேறு விஷயங்கள், வசனங்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மூலமா இறங்குகின்றது. அதுபோல பத்ருடைய களம் இருக்கிறதுல ரமலானுடைய 17 வருது. அந்த பத்ருடைய யுத்தம் மிகப்பெரிய ஒரு இஸ்லாத்தினுடைய ஒரு மாற்றுதலையும் ஒரு உத்வேகத்தையும் ஒரு உலகளாவிய ரீதியில அன்றைய காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய வல்லரசு நாடுகள் எல்லாம் எட்டி பார்க்க வைத்தது, அவருடைய கண் பூர்வங்களை தூக்கி பார்க்க வைத்தது. சாதாரண 313 சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சேர்த்து 312 சஹாபாக்கள் நபியை சேர்த்து 313 பேர். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம்,
வல்லரசு என்று சொல்லிக் கொண்டிருந்த அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லாம் மண்ணோடு மண்ணாக அல்லாஹு தஆலா அவர்களை விடச் செய்தான் நாள். அந்த யுத்தத்துல எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு துன்பங்கள். மக்காவிலிருந்து விரட்டடிக்கப்பட்டு சொந்த மண்ணை விட்டு, சொந்த சொத்து சுகம் சந்தோஷம் மனைவி மக்கள் எல்லோரையும் விட்டு வராங்க. எங்க? மதீனாவுக்கு. உமர் ரலியல்லாஹு இந்த 70 பேர்களை என்ன செய்யணும் அப்படின்றாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன விரும்பினா அதான் விரும்பினான். உமர் ரலியல்லாஹு என்ன நினைத்தார்களோ அதைத்தான் அல்லாஹ் விரும்பினான். ஆனா இங்க மஷூரா பண்ணாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, சஹாபாக்கள் என்ன செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தார், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் இவரிடத்துல கல்வி எல்லாம் இருக்குது, அந்த திறமையை நம்ம எடுத்துக்கொள்ளுமே. சில பேர் நல்ல அந்த வில் அம்பு நிறைய திறமைகள் வைத்திருக்கின்றார்கள், அவர்கள் மூலமா பலன் பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் அந்த கருத்துக்கள் வரும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டு என்ன செய்கின்றார்கள், இதை தீர்மானிக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் விரும்பியது உமர் ரலியல்லாஹுடைய அவர்கள் சொன்னதைத்தான். அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் மட்டும் மஷூரா பண்ணவில்லை என்று சொன்னால், நீங்கள் மட்டும் மஷூரா பண்ணவில்லை என்று சொன்னால் இந்த இடத்தை என்ன செய்திருப்பேன், அடிச்சு ஹலாக்காக்கி. உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதைத்தான் அல்லாஹ் நினைத்தார், ரப்பு நினைத்தான். ஆனா மஷூரா, அது மஷூராவுடைய பிரயோஜனம். மஷூரா செய்து எது செய்தால் அது சிறப்பா இருக்கும், அதுல அல்லாஹ்வுடைய கைது இருக்கிறது என்பது இதனுடைய செய்திகள். எனவே உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய விஷயத்துல இந்த தராவினுடைய விஷயம், குர்ஆனுடைய விஷயம் நமக்கு வந்திருக்கின்றது. சுருக்கமாக இது மார்க்கம். நமக்கு 20 ரக்காயத் இல்ல, நாம் 20 அல்ல நிறைய தொழுலாம். அது ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதிகமாக தொழுவார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் 40 ரக்காயத் தராவீஹ் தொழுகை தொழுவார்கள். பல்வேறு இமாம்கள் எல்லாம் அதிகப்படியாக தொழுவார்கள். ரமலானுடைய காலங்கள் என்று சொன்னாலே அதிகப்படியாக அமல்கள் செய்ய வேண்டுமே தவிர குறைத்து அமல் செய்யக்கூடாது. போதும்னு இருக்கக்கூடாது. என்னது போதும் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் அதிகப்படியாக அமல் செய்ய வேண்டும், அதிகப்படியாக குர்ஆனை ஓத வேண்டும், அமலின் பக்கம் நாம் முன்னோக்கி வர வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக நோன்பினுடைய சில சட்டங்கள். நோன்பு இன்ஷா அல்லாஹ் பாங்கு சொல்ற வரைக்கும் நம்ம அதை வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. பாங்கு எப்போ சொல்லுவாங்கன்னு பார்த்துட்டே இருக்கக்கூடாது. பாங்கனுடைய நேரம் 5:15 வருகிறது சொன்னால் அந்த நேரம் வந்த உடனே நம்ம என்ன செய்யணும், விட்டுறணும். பெரும்பாலும் நம்ம அதனால தான் நம்முடைய பள்ளிவாசல் நம்முடைய பகுதிகளை கரெக்டாக அந்த நேரத்தை பார்த்து நம்ம பாங்கு சொல்லிடுவோம். அந்த நேரம் பாங்கு சொல்லினா மக்கள் என்ன பாங்கு எப்போ சொல்லுவாங்கன்னு காத்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு 5 நிமிடம் நம்ம தள்ளி சொன்னால் மக்கள் குற்றவாளி ஆயிருப்பதற்கு மோதினார் காரணமாயிடக்கூடாது, அஜத்தும் காரணமாயிடக்கூடாது. ஏன்னா கரெக்டா அந்த வக்து என்ன செஞ்சணும், கரெக்டா அந்த வக்து நேரத்துல பாங்கு சொல்லணும். மக்கள் அந்த நேரத்தை எதிர்பார்க்காம இருப்பதற்காக வேண்டி. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் சஹரை பிற்படுத்துங்கள், இஃப்தாரை முற்படுத்துங்கள். எந்த அளவுக்கு வக்து வந்த உடனே நம்ம நோன்பு திறந்துடணும். நோன்பு வக்து வந்த உடனே என்ன செஞ்சிடணும், நோன்பு திறந்து விடணும். அல்லாஹு தஆலா அடியார்களுக்கு அல்லாஹ் 2 சந்தோஷத்தை வைத்திருக்கின்றான். ஃபரஹத்துல் லில் இஃப்தார் வ ஃபரஹத்துல் லில் லிகாவுல்லாஹ். 2 மகிழ்ச்சி. அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சி, அல்லாஹ் நோன்பு திறக்கும் பொழுது மகிழ்ச்சி. 2வது நம்மை படைத்த ரப்பை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சி தருகின்றான். எனவே நாம் நோன்பு திறக்கும் பொழுது அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அந்த நேரம் துஆ கபூலியத்தான நேரம், துஆ அங்கீகரிக்கப்படும். அந்த நேரத்தில் நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வையும் அந்த கஞ்சி, அந்த வடை, அந்த சம்சா பக்கம் கொஞ்சம் இல்லாம கொஞ்சம் அல்லாஹ்வை நோக்கி இருக்க வேண்டும். ஏன்னா பகலெல்லாம் நோன்பு நோற்று அந்த நேரத்தில் நாம் அல்லாஹோட கொஞ்சம் தொடர்பு கொண்டு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் வைப்போமாக. நமக்கு என்னெல்லாம் தேவை அது கண்ணீர் விட்டு அடுத்து நாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல கேட்போம். நம்முடைய நமக்காகவும், நம்முடைய மஹல்லா மக்களுக்காகவும், நம்முடைய ஊர் மக்களுக்காகவும், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்காகவும் இன்ஷா அல்லாஹ் துஆக்களை அதிகமாக கேட்போமாக. துஆக்களை கேட்கறதுல கஞ்சத்தனமே படக்கூடாது. துஆக்களை நாம் கேட்பதில் கஞ்சத்தனமே படக்கூடாது. கையேந்தி எந்த அளவுக்கு கேட்க முடியுமோ அல்லாஹ்விடத்துல கேட்கணும். அவன் கேட்கும் பொழுது கொடுக்கின்றான், கேட்கலன்னா கவலைப்படுகின்றான், அல்லாஹ் தஆலா கோபப்படுகின்றான். என் அடியா ஏன் என்கிட்ட கேட்க மாட்டான்னு சொல்லி. எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமாக இந்த அமல்களை செய்யக்கூடிய நிர்பாக்கியம் பெற்ற நல்லோர்களாக அல்லாஹ் கேள்வானாக. நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அல்வானாக. எல்லா மக்களும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. நம்மிலே உள்ள பெரியோர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீண்ட ஹயாத்தை தருவானாக.
வாலிப பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. பெண்களுக்கும் வயதான பெண்களுக்கும் தாய்மார்கள் சகோதரி எல்லோருக்கும் அந்த நற்பாக்கியத்தை அல்லாஹ் தந்து அருள்வானாக. நம்மிலே இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா நீக்கி அருள்வானாக. இந்த ரமலானை இந்த மஸ்ஜிதை ஆபாதான நம்முடைய அனைத்து உலக மஸ்ஜிதுகளையும் ஆபாதான மஸ்ஜிதாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இந்த ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய கண்ணியவான்களாக அல்லாஹ் நம்மை அனைவரும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.